என்னப்பா ஃபேக்ட்ரி போயிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு தான் உடம்பு முடியலையே, இன்றைக்காவது நீங்கள் ஃபேக்ட்ரி போகாமல் இருந்திருக்கலாம்ல. வருஷ கடைசியிலப்பா, அதான் லீவ் இல்லை. லீவ் போட்டால் லாஸ்ட் ஆஃப் பேன்னு வரும். அதான்ப்பா ஃபேக்ட்ரி போயிட்டேன். நீங்கள் தூங்கலையா? இல்லைப்பா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தேன். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு வெனஸ்டே தான் லாஸ்ட் டேட்டு. அது சொல்கிறது தான்ப்பா. உடம்பு முடியலைன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். இல்லைப்பா, சொல்லு. பேசலாம். ஒன்றும் இல்லைப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் முடிச்சு ஈவினிங் பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க. அதில் வர சேலரியை எடுத்து காலேஜ் ஃபீஸ் கட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி நானும் வேணால் நாளிலேருந்து பார்ட் டைம் ஜாப் போட்டாப்பா. ஏன்ப்பா, இப்போ வேலைக்கு போக வேண்டிய தேவை என்ன வந்தது உனக்கு? இல்லைப்பா, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா கூட வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்கப்பா. அதான் உங்களோட சுமையை கொஞ்சம் குறைக்கலான்ட்டு. நீங்கள் நான் படிக்கிறத பற்றிலாம் கஷ்டப்படாதீங்கப்பா. நான் போயிட்டு வந்து கூட நைட்டு படிச்சுப்பேன். இல்லைப்பா, நீ எனக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம். என் சுமையை குறைக்கிறதுக்காக தான் நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற பசங்கள்லாம் வண்டி வாங்கணும் அது இதுன்ட்டு நிறைய ஆசையெல்லாம் வச்சுட்டு வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் நீ இப்படி சொன்னதே எனக்கு போதும். ஆனால் நீ படிக்கிற டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. படிக்கிற வயசில் படி, அப்புறம் வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லைப்பா, நீ என் சுமையை குறைக்கிறதுக்காக தான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற பசங்களாம் வண்டி வாங்கணும் அது இதுன்ட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ இப்படி இருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. படிக்கிற வயசில் நீ ஆனால் படிக்கணும். படிக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாத. நீ வேலைக்கு போனேன்னா கண்டிப்பாக உன்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் இப்போ ஒழுங்காக படிக்க முடியல. அதனால் நல்ல வேலைக்கும் போக முடியல. நீ படித்து நல்ல வேலைக்கு போனால் தான்ப்பா உன்னோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இல்லைப்பா, ஃபேக்ட்ரியில் மேனேஜர் எனக்கு கொஞ்சம் லோன் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு உனக்கு ஃபீஸ் கட்டிடுறேன்ப்பா. நான் நாளைக்கு ஒரு 11 மணிக்கே வந்து உனக்கு ஃபீஸ் கட்டுறேன். நீ கவலைப்படாத. நீ இப்போ போய் தூங்குப்பா. சரிப்பா, நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறேன். ஆனால் நான் படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கே போய் உங்களை வந்து நான் நல்லா பார்த்துப்பேன். அப்போ நான் வந்து சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கணும். சரிப்பா, நான் நீ சொல்கிற மாதிரியே பண்ணுறேன். சரிப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. குட் நைட். அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு வளர்ந்துக்கிற குழந்தைங்க இருக்கிற வீடு